ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க. கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழரச்சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மேஷராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே இது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரிங்க குருனால உங்களுக்கு வந்து சூப்பரான யோகம் கிடைக்க போகுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே நீங்கள் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னதான் சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசே இருக்காது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த டைமில் உங்களுக்கு விரேச்சனையாக செயல்பட்டு கொண்டிருந்ததால் அதிகப்படியாக கஷ்டத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரப்போகுது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனியுடைய
பெயர்ச்சினாலையும் சுக்கிர பெயர்ச்சினாலையும் சூரிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாமே இருக்குங்க. அதனால் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இத்தனை பலன்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக நீ வரக்கூடிய நாட்களில் 1 by 1 கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வந்து இத்தனை நாளாக உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தார். அங்கிருந்து தற்போது இன்னொரு 6 மாதங்களுக்கு நல்லது மட்டுமே உங்களுக்கு பண்ண போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா ராகு கேது நினச்ச ஒரு நெகட்டிவான தாட் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்களுக்கும் சரி பெரும்பாலும் ஏற்பட்டு இருந்திருக்கும். இது அனைத்தும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. குறிப்பாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் வந்து கவனம் எடுத்து உங்களுக்கு முழுவதும் பார்த்திங்கன்னா அதை தீர்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம். அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இந்த இடைப்பட்ட இந்த 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரு ஆசையோ ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இது நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமும் உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த 2-3 வருடமாகவே பார்த்திங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷராசி ஆண்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட ஏன் மணமேடை வரைக்கும் போனால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஒரு சில நபர்களால் ஏதாவது பண்ணுறதுனால இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைபடுது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம்
செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இது அனைத்தும் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மேஷராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. நிச்சயமாக காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேஷராசிக்காரங்க தான். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே போய் சொல்லும்போது அது உங்களுக்கு தவறுதலாகவும் உங்கள் மீது எதிர்ப்புகளையும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரகசியத்தையுமே ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். வெளிநபர்கிட்ட சொல்லும்போது அது உங்களுக்கு அவங்கள எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை தீமைகள் கலந்த பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் கடுமையாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரம். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இணக்கமான சூழல் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவீங்க. புதிய முதலீடுகளை மிக கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கமான பலன்களை கொடுக்கும். சனி பகவானால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் மிகுந்த லாபம் உண்டாகும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்ட மேஷராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவையான திட்டமிடுதலை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவைங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும். வெளியூர் பயணங்கள் சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளும் சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. அடுத்ததாக
கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்து வர காரிய தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி. இந்த நாட்களை நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்துங்க. நன்மையே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.